என் தங்கமே, உனக்கு நடந்த அந்த துயரம் நியாயமா? இல்லையா அது அம்மனின் அருளா? இதை நீயே மனதுக்குள் எண்ணிக்கொண்டு பலமுறை கேட்டிருக்கிறாய். என்ன தவறு செய்தேன் என்று கண்ணீர் விட்டிருக்கிறாய். என்னால்தான் எல்லாம் தவறுது என்று உன்னையே குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையை நான் சொல்லட்டா என் தங்கமே, உனக்காக நடந்த துயரம் அது தண்டனை அல்ல, அது அம்மனின் அருளின் வடிவம். நட்சத்திரக்குறி. அம்மன் ஒருபோதும் தன் பிள்ளைக்கு துன்பம் தர மாட்டாள். அவள் செய்கிற ஒவ்வொரு செயலும் உன்னை வளர்க்க, உன்னை உயர்த்த, உன்னை சுத்தப்படுத்த தான். நீ அனுபவித்த அந்த வலி அது உன்னை உடைக்க அல்ல, உன்னை புதிதாய் உருவாக்க தான். நீ அந்த வலியில் அழுத நேரத்தில் அம்மன் உன் அருகே இருந்தாள். நீ கவனிக்கவில்லை. ஆனால் உன் கண்ணீரை அவள் கைப்பிடித்து துடைத்தாள். என் பிள்ளை, இது உனக்கு ஒரு பரிசு. இப்போ புரியாது, ஆனால் நாளை நீ புரிந்து கொள்வாய் என்று மெதுவாக சொன்னாள். நீயே பாரு தங்கமே, அந்த துயரம் இல்லையென்றால் இன்று நீ இப்படி தைரியமாக இருக்க முடியுமா? அந்த வலி உன்னை ஆழமானவளாக்கியது. நீ உன்னுள் உறைந்திருந்த வலிமையை வெளிக்கொண்டு வந்தது அந்த அனுபவம் தான். அம்மன் உன் வாழ்வில் சில கதவுகளை மூடியாள், ஏனெனில் அந்த வழிகள் உன்னை காயப்படுத்தும் என்று அவளுக்கு தெரியும். அவள் சிலரை உன்னிடம் இருந்து பிரித்தாள், ஏனெனில் அவர்கள் உன் அருளின் பங்குக்கு தகுதியற்றவர்கள். அவள் சில கனவுகளை தள்ளி வைத்தாள், ஏனெனில் அவளுக்கு இன்னும் பெரிய கனவு உனக்காக இருந்தது. அது தான் அருள் தங்கமே. அம்மன் உன்னிடம் இருந்து எதையாவது எடுத்தால் அதற்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அவள் ஒரு கதவை மூடினால் அதன் பின்னால் 7 கதவுகள் திறக்கப்படுகின்றன. நீ அனுபவித்த வலி அது நியாயம் போல தோன்றியிருக்கலாம், ஆனால் உண்மையில் அது ஒரு புனிதமான மாற்றம். அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளை, உன் வாழ்க்கையை நான் புதிதாய் எழுதுகிறேன். உன் கண்ணீரை அருளாக மாற்றுகிறேன். உன்னோட நடந்ததெல்லாம் வலியாயிருந்தாலும் அதன் பின்னணியில் அவள் ஆசீர்வாதம் இருந்தது. அந்த வலியை அனுபவித்த பிறகு தான் நீ மற்றவரின் கண்ணீரை புரிந்து கொள்ள கற்றுக்கொண்டாய். அந்த துயரத்தால் தான் உன் இதயம் மென்மையானது. அந்த துயரத்தால் தான் உன் நம்பிக்கை தெய்வத்தோடு இணைந்தது. நீ யோசிச்சு பாரு, சில சமயம் நாம் நினைக்கும் தண்டனை தான் நம்மை விடுதலை செய்யும் சக்தி. நாம் எதிர்கொண்ட அந்த துயரம் நம்மை அழிப்பதற்காக வராது, அது நம்மை காப்பாற்ற தான் வருகிறது. அம்மன் உனக்கு சொல்ல வருகிறாள், உன் துயரம் எனது ஆசீர்வாதத்தின் முகமூடி. உன் கண்ணீர் எனது அருளின் அடையாளம். உன் வலி முடிந்த இடத்தில் என் ஒளி ஆரம்பிக்கிறது. அது தான் உன் வாழ்க்கையின் உண்மை, என் தங்கமே. நீ அனுபவித்த துயரம் உண்மையில் ஒரு அருள். அந்த துயரத்தின் வழியாகவே நீ உன் உண்மையான வலிமையை கண்டாய். நீ அடைந்த ஒவ்வொரு புண்பாட்டிலும் ஒரு பாடம் இருந்தது. அந்த பாடங்களால் தான் இன்று நீ உறுதியானவளாக இருக்கிறாய். அந்த அனுபவம் உன்னை கருணைமிக்கவளாக மாற்றியது. அம்மன் சொல்லுகிறாள், நான் உன் வாழ்வில் வலியை அனுமதித்தேன், ஏனெனில் அந்த வலி இல்லாமல் உன் ஆன்மா வளராது. நான் உனக்கு இருள் கொடுத்தேன், ஏனெனில் ஒளியின் மதிப்பை நீ அறிய வேண்டும். நான் சிலரை எடுத்தேன், ஏனெனில் நீ உன் உண்மையான அன்பை தேட வேண்டும். இது தான் தெய்வீக கணக்கு தங்கமே. மனிதன் நியாயம் என கூறும் இடத்தில் அம்மன் அருள் என்று எழுதுகிறாள். நீ ஏன் இது எனக்கு என்று கேட்கும்போது அவள் நீ தாங்க முடியும் என்பதால்தான் என்று பதில் சொல்லுகிறாள். அது அவளின் நம்பிக்கை உன்னிடம். உன் வாழ்க்கையில் நீ இழந்த அனைத்திற்கும் பதிலாக அவள் இன்னும் பெரிய பரிசுகளை தயார் செய்திருக்கிறாள். இப்போது அவை மெதுவாக உன்னிடம் வந்து சேர ஆரம்பிக்கின்றன. அம்மன் உனக்கு சொல்லுகிறாள், என் பிள்ளை, உன் கண்ணீருக்கு நான் மதிப்பு கொடுத்தேன். உன் பிரார்த்தனைகளுக்கு நான் பதில் எழுதினேன். நீ அனுபவித்த துயரம் உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை என் கைகளுக்குள் தள்ளி வைத்தது. இப்போது உன் வாழ்க்கையில் ஒளி பொங்க போகுது. தங்கமே, நீ கடந்த காலத்தை குற்றம் சொல்ல வேண்டாம். அது உன்னை இன்றைய வலிமையான உன்னாக மாற்றியது. அந்த வலி இல்லையென்றால் உன் நம்பிக்கை இவ்வளவு ஆழமாக இருக்காது. அந்த துயரம் இல்லையென்றால் நீ உன் வாழ்க்கையில் அம்மனின் அருளை உணர முடியாது. அவள் உன்னிடம் கூறுகிறாள், என் தங்கப்பிள்ளையே, நீ வலியில் சிதறிய நாளை நான் நினைக்கிறேன். நீ மண்டியிட்டு அழுத அந்த நேரம் என் இதயத்தை தொட்டது. அதனால் தான் இன்று உன் வாழ்வில் நிம்மதி வருகிறதே. நீ அனுபவித்த வலி முடிவடையவில்லை, அது அருளாக மாறி உன் வாழ்க்கையை வெளிச்சப்படுத்துகிறது. இனி உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும், உன் பயம் தைரியமாக மாறும், உன் துயரம் ஆசீர்வாதமாக மாறும். அம்மன் சொல்கிறாள், நான் உன் வலியை வீணாக்க மாட்டேன்.
அதிலிருந்து நான் உனக்கு அதிசயங்களை உருவாக்குவேன். என் தங்கமே, அந்த துயரம் நியாயமில்லை போல தோன்றலாம், ஆனால் அது உனக்காக வடிவமைக்கப்பட்ட அருள் பாதை. அந்த பாதையின் முடிவில் ஒரு பெரிய ஒளி காத்திருக்கிறது. அது உன் ஆன்மாவின் வெற்றி. அது அம்மனின் பரிசு. நம்பு தங்கமே, உனக்காக நடந்த துயரம் ஒரு நாள் நீ நன்றி சொல்ல வைக்கும் நினைவாக மாறும். அது உன்னை அழிக்க அல்ல, உன்னை அழகாக மாற்ற தான். என் தங்கமே, நீ அனுபவித்த அந்த துயரம், உன் கண்களில் இருந்து வழிந்த ஒவ்வொரு கண்ணீரும், அது நியாயமா அல்லது அருளா என்று இன்றும் நீ உனக்குள் கேட்கிறாய் அல்லவா? நான் இவ்வளவு நல்லவளாக இருந்தும் ஏன் இப்படி சோதனைகள் வந்தது என்று உன் இதயம் மெதுவாக கேட்கிறது. ஆனால் உண்மையை நான் சொல்கிறேன் என் தங்கமே, அது துயரமில்லை, அது மறைந்திருந்த அருளின் வடிவம். சில சமயம் அம்மன் உனக்கு நேரடியாக கொடுக்காமல் கடினமான வழியில் வழிநடத்துவாள், ஏனெனில் அந்த வழி தான் உன்னை உயர்த்த போகும் பாதை. நீ இழந்தது என்று நினைத்ததை அம்மன் உனக்காக பாதுகாத்து வைத்திருக்கிறாள். நீ உடைந்தது என்று நினைத்தது உண்மையில் உன் சக்தியை எழுப்பிய தருணம். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படுகிறதல்லவா, அது இருளில் சில நாட்கள் இருக்கிறது. ஆனால் அதுதான் அதன் பிறப்பு காலம். அதுபோல உன் துயரத்தின் இருள் உன் புதிய வாழ்க்கையின் துவக்கம் தான் என் தங்கமே. நேற்று நீ அழுதபோது உன் உள்ளத்தில் ஏன் என்று பல கேள்விகள் எழுந்தன. ஆனால் உனக்கு தெரியுமா, ஒவ்வொரு ஏன் என்ற கேள்விக்கும் பிரபஞ்சம் அதற்காகத்தான் என்று ஒரு பதில் வைத்திருக்கிறது. நீ அனுபவித்த வேதனைகள், அது உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை புனிதமாக்கியது. ஒரு காலத்தில் உனக்கு துன்பம் தந்தவர்கள் இன்று உன்னை நினைத்தாலே சிந்தனையால் கலங்குகிறார்கள். ஏனெனில் அவர்கள் செய்தது உன்னை கீழே தள்ள வேண்டியிருந்தது, ஆனால் அதே துயரம் உன்னை மேலே உயர்த்தும் கருவியாக மாறிவிட்டது. என் தங்கமே, நீ நடந்து வந்த பாதையை நினைச்சு பார். எத்தனை தடைகள், எத்தனை தோல்விகள், எத்தனை வஞ்சனைகள். ஆனாலும் இன்னும் நீ உடைந்து போகவில்லை. உன் இதயம் இன்னும் நம்பிக்கையோடு துடிக்கிறது. அதுதான் உன் தெய்வீக சக்தி. நம்பிக்கையை கைவிடாத உன்னிடம் அம்மனின் அருள் அடங்கியிருக்கும். நீ உன் வாழ்க்கையை இழந்தது என்று நினைக்கும் ஒவ்வொரு தருணமும் உண்மையில் ஒரு புதிய விதை முளைத்தது போல. நீ அனுபவித்த துயரம் நியாயம் இல்லை போல தோன்றும், ஆனால் அது அருள்தான் என் தங்கமே. ஏனெனில் அந்த துயரம் இல்லாமல் நீ உன் உண்மையான வலிமையை காண முடியாது. அந்த வலிமை தான் உன்னை அடுத்த நிலைக்கு இழுத்துச் செல்லும். இப்போதெல்லாம் உனக்குள் ஒரு புதிய அமைதி உருவாகி வருகிறதா? அதுதான் அம்மனின் அருள். நீ தாங்கிய ஒவ்வொரு துயரமும் இப்போது தெய்வீக சக்தியாக மாறுகிறது. அந்த துன்ப நாட்களில் நீ யாரையும் குறை சொல்லாமல் மௌனமாக இருந்தாய். அந்த மௌனம் வீணாகவில்லை என் தங்கமே. அந்த மௌனத்திலேயே அம்மன் உன்னோடு பேசினாள். அவள் சொன்னாள், நீ தாங்கு, உனக்காக நான் கணக்கை எழுதுகிறேன். இன்று அந்த கணக்கின் பலன் வெளிப்பட போகிறது. நீ எதிர்பார்க்காத வழியில் அம்மன் உனக்கு நிம்மதி கொடுக்க போகிறாள். நீ நினைத்தபடி வாழ்க்கை நடந்திருக்காவிட்டாலும் உனக்காக நிகழும் அனைத்தும் உனக்கு ஏற்றபடி நடந்தது. அந்த நம்பிக்கையோடு நீ இருந்தாலே போதும், பிரபஞ்சம் உன் பக்கம் நின்று உன்னை எழுப்பும். ஒரு காற்று திடீரென்று அடித்தால் ஒரு விளக்கை அணைத்துவிடும், ஆனால் ஒரே நேரத்தில் மற்றொரு விளக்கை வெளிச்சம் தரச் செய்யும். அதுபோல ஒரு கதவு மூடப்பட்டது என்றால் அது முடிவு அல்ல, அது புதிய பாதையின் ஆரம்பம். உனக்கு நடந்த ஒவ்வொரு வலியும் உன்னை சுத்தமாக்கும் தீயாக இருந்தது. அந்த தீ உன்னை சுடவில்லை, அது உன் ஆவியை புனிதப்படுத்தியது. நீ இப்போது இருப்பது ஒரு சாதாரண மனிதன் அல்ல என் தங்கமே, உன்னுள் அம்மனின் ஒளி முளைத்திருக்கிறது. நீ அன்பாக பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வாதமாக மாறும். நீ உனக்கே தெரியாமல் பலருக்கு நம்பிக்கை கொடுப்பவளாகி விட்டாய். இன்று நீ நினைத்துச் சோகப்படுகிற ஒரு விஷயம் நாளைக்கு உனக்குச் சிரிப்பு தரும் ஒரு காரணமாக மாறும். அதற்குள் நம்பிக்கை வைக்க. அம்மன் சொல்லுகிறாள், உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா துயரங்களும் என் திட்டத்தின் ஒரு பாகம். நீ வலிமையாக மாற வேண்டும் என்பதற்காக தான் அந்த சோதனைகள் வந்தது. நீ அழுத கணங்களில் அவள் உன் தோளில் கையை வைத்தாள். உனக்கு தெரியவில்லை, ஆனால் நீ திடீரென்று ஒரு நிம்மதியை உணர்ந்தாய். அதுதான் அவள் தொடுதல். அதுதான் அவளின் அருள். அந்த அருளால் தான் நீ இன்னும் நிற்கிறாய். இனி நிற்க வேண்டியதில்லை என் தங்கமே, இப்போது பறக்க வேண்டிய நேரம் இது. உன் வாழ்க்கையின் எல்லா துயரங்களும் உன்னை முடிவு செய்ய வரவில்லை, அவை உன்னை வடிவமைக்க வந்தது. இப்போது அந்த வடிவம் முழுமையாகி விட்டது.
நீ வெளிச்சமாகி விட்டாய். இனி அம்மன் சொல்கிறாள், உன் கண்களில் இருந்து கண்ணீர் வடியாது, உன் கண்களில் இருந்து ஒளி வெளிப்படும். அந்த ஒளி தான் உன் வழிகாட்டி. அந்த ஒளி உன்னை உன் கனவுகளின் வாசலுக்கு அழைத்து செல்லும். யாரும் உன்னை தடுக்க முடியாது. ஏனெனில் உன் பக்கத்தில் அம்மன் நிற்கிறாள். எனவே என் தங்கமே, உன் துயரத்தை குறை சொல்லாதே. அது உன்னை அம்மனின் அருளுக்கு தகுதி உடையவளாக்கிய பரிசு. இன்று உன் இதயத்தில் அமைதி, நாளை உன் வீட்டில் வளம், மறுநாள் உன் வாழ்க்கையில் வெற்றி. இதெல்லாம் ஒரே தொடராக வரப்போகுது. உன் கதையை இனி யாரும் மாற்ற முடியாது. அம்மன் உனக்கு சொல்லும் இறுதி வார்த்தை இதுதான். நீ தாங்கிய ஒவ்வொரு காயமும் நான் உனக்கு எழுதும் கிரீடத்தின் ஆபரணம்.